அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் அரசு மாதிரி வினாத்தாள் பேப்பர் 2 அதில் கணக்கு வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3வது பகுதி இது. ஏற்கனவே 20 வினாக்களை பார்த்து முடித்து விட்டோம். அடுத்த வினா, ஒரு தளத்தை தீர்மானிப்பதற்கான அடிப்படை கட்டுப்பாடு. தளம்னு சொன்னாலே அங்கே அதாவது பரப்பளவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பரப்பளவு இருக்கணும், இப்படி ஏதாவது இருக்கணும், அதுதான் தளம். அங்கே ஒரு பரப்பளவை உண்டாக்க வேண்டும். பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அப்போ என்ன தேவைன்னு கேட்குறாங்க. ஒரு புள்ளியை வச்சு, ஒரு புள்ளி என்பது அளவிட முடியாது, அதை வச்சு எதுவும் செய்ய முடியாது. சரி, 2 புள்ளியை வச்சு என்ன செய்யலாம்னா, 2 புள்ளியை வச்சு ஒரு நேர்கோடு போடலாம், தளத்தை உருவாக்க முடியாது. 3 புள்ளிகள். இப்போ 3 புள்ளிகள்னு சொல்லிட்டா பாருங்கள், அந்த 3வது புள்ளி நான் இங்கே கூட வச்சுக்கலாம்ல. அப்போ அந்த 3 புள்ளியை வச்சு நேர்கோடும் போடலாம், அல்லது அந்த புள்ளி இங்கே இருந்ததுன்னா அப்போ இந்த 3வது புள்ளியை வச்சு ஒரு தளத்தை உருவாக்கலாம். அப்போ வெறுமனே 3 புள்ளிகள்னு சொன்னால் அதில் நேராகவும் இருக்கலாம், 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கலாம். ஒரே நேர்கோட்டில் அது தளத்தை உருவாக்காது. அப்போ அடிப்படையான கட்டுப்பாடு என்னென்னா, நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் இருந்தால் தான் ஒரு தளத்தை நம்மால் உருவாக்க முடியும். விதி வருமுறை, இண்டக்ஷன் மெத்தட் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம விதி வருமுறை அப்படின்னா விதியை வருவித்தல். விதியை எப்படி வருவிப்போம்? எடுத்துக்காட்டுகளிலே இருந்து ஒரு விதியை நாம் கொண்டு வருவோம். அப்போ விதி வருமுறை என்பது பல்வேறு எடுத்துக்காட்டுகளிலிருந்து ஒரு பொது விதியை கொண்டு வர்றது. விதி விளக்க முறை என்பது ஏற்கனவே ரூல் என்னன்றதை சொல்லிட்டு பல எடுத்துக்காட்டுகளின் மூலமாக அதை சரிபார்ப்பது. இப்போ நம்ம ஆப்பிள் பழம் சாப்பிட்டு பார்க்குறோம், அது காய் புளிப்பாக இருக்குது. எலுமிச்சம்பழம் அதுவும் புளிப்பாக இருக்குது. திராட்சைப்பழம் அதுவும் புளிப்பாக இருக்குது. இதிலெல்லாம் என்ன இருக்குன்னா, அந்த அமிலத்தன்மை இருக்குது. அப்போ இந்த பழங்களை கொடுத்து சுவைத்து பார்க்க சொல்லிவிட்டு, எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது, பால் அதில் லாக்டிக் அமிலம் இருக்குது, டால்டாவிக் அமிலம் இருக்குது. இந்த அமிலங்களை எல்லாம் சுவைத்து பார்த்து விட்டு அது புளிப்பாக இருப்பதால் அமிலங்கள் புளிப்புத்தன்மை உடையன அப்படின்ற ஒரு விதிக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் விதி வருமுறை. விதி விளக்க முறைனா ஏற்கனவே ரூல் சொல்லிடணும், விதியை சொல்லிடணும். a+b² = a² + 2ab + b². இப்போ நம்ம ஏவுக்கு பதிலாக ஒரு உறுப்பு, பிக்கு பதிலாக ஒரு உறுப்பை கொடுத்து அதை சரிபார்னு நம்ம சொல்கிறது. அது விதி விளக்க முறை. அப்போ விதி வருமுறைனா எடுத்துக்காட்டுகளிலிருந்து பொது விதிக்கு செல்லுதல். அடுத்த வினா, ஒரு வட்ட வடிவிலான தாமிர கம்பியின் ஆரம் 35 சென்டிமீட்டர். ஒரு வட்டமாக ஒரு தாமிர கம்பியை வளைச்சி வச்சுருக்காங்க. அந்த வட்டத்தினுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர். அதே கம்பியை சதுரமாக வளைக்கப்பட்டால் அந்த சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கம்பி வட்ட வடிவத்தில் வளைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர். இதே கம்பியை தான் சதுரமாக நம்ம வளைக்க போகிறோம். அப்போ இதனுடைய பக்க அளவு என்ன கண்டுபிடிக்கும். இப்போ இங்கே எதை வளைக்கணும்? இந்த வட்டத்தினுடைய பரிதி, அதுதான் கம்பி. பரிதினா சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தினுடைய சுற்றளவு P = 2πr அலகுகள். இங்கே தான் ஆரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 35 சென்டிமீட்டர். அப்போ 2 × 22 கீழே 7 × 35, இதுக்கு இதை அடித்தோம்னா 5. அப்போ என்ன கிடைக்கிது? 2 10, 10 × 22 220 சென்டிமீட்டர். இதுதான் இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு. இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு தான், இதே கம்பி தான் சதுரமாக வளைக்கப்படுது. அப்போ இந்த சதுரத்தினுடைய சுற்றளவும் என்னவாக தான் இருக்கும்? இதே 220 சென்டிமீட்டராக தான் இருக்கும்.
சதுரத்தின் சுற்றளவுக்கு 4 பக்கமும் சமமா? அப்போ அதனுடைய சுற்றளவு 4a. அந்த 4aவோட மதிப்பு தான் எவ்வளவு? 220. அப்போ பக்க அளவு a வேணும்னா 220/4, 5×20, மிச்சம் 2 20, 5×20. அப்போ இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 55 சென்டிமீட்டர். பாருங்கள், 55 சென்டிமீட்டர். அடுத்த வினா, கணித ஆய்வுக்கூடத்தால் ஏற்படும் நன்மை. மேத்தமெட்டிக்ஸ் லேப் எதுக்கு பயன்படுது? பாடக்குறிப்பு தயாரிக்கவா, கற்பித்தல் உபகரணம் தயாரிக்கவா, திறன்களை பட்டியலிடவா, காட்சி பொருள்கள் மூலம் கற்பதால் கற்றல் பொருள் நிறைந்ததாக விளங்குவதற்கா? உடனே சொல்லிடலாம், காட்சி பொருள்கள் மூலம் கற்பதால் கற்றல் பொருள் நிறைந்ததாக விளங்குவதற்கு தான் கணித ஆய்வுக்கூடம் பயன்படுகிறது. அடுத்த வினா, 6, 6, 9, 14, 8, 9, 9, 8 இந்த விவரங்களுக்கான இடைநிலை, முகடு மற்றும் வீச்சு ஆகியவற்றின் சராசரி. அருமையான கேள்வி. கேள்வியை நல்லா படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். ஒரு புள்ளி விவரம் கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளி விவரத்தில் வந்து நம்மளை என்னென்ன கேட்குறாங்கன்னா, இடைநிலை கண்டுபிடிக்கணும், முகடு கண்டுபிடிக்கணும், வீச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதோடு நிறுத்தக்கூடாது, இந்த மூன்றினுடைய சராசரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் வந்து சேரும். பாருங்கள், முதல்ல கொடுத்துள்ள புள்ளி விவரத்தை எழுதிக்கிட்டோம். 6, 6, 9, 14, 8, 9, 9, 8. எத்தனை உறுப்புகளுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ எண் வந்து 8. இந்த புள்ளியியல் கணக்குனாவே ஏறு வரிசையில் எழுதிக்கணும். இருக்கிறதுலையே சின்னதில் வந்து பெருசு எழுதிக்கிறோம். இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 எழுதியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8 எழுதியாச்சு. இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9 எழுதியாச்சு. இந்த ஒரு 14. இப்போ எண்ணி பார்த்துக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சரியாக இருக்குது. ஏன்னா இந்த ஏறு வரிசையில் எழுதும்போது ஏதாவது ஒரு உறுப்பை விட்டுட்டா கணக்கு தப்பாக போயிடும். இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? இடைநிலை அளவு கண்டுபிடிக்கணும். இடைநிலைனா இதனுடைய மையத்தில் இருக்கும் உறுப்பு. அப்போ மையத்தில் இருக்கும் உறுப்புனா அதுக்கான ஃபார்முலா n+1/2 ஆவது உறுப்பு. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. பாருங்கள், n எவ்வளவு? 8. அப்போ 8 + 1/2, அப்போ 9/2, அப்போ 4.5. அந்த உறுப்பு 4.5, 4.5ன்ற உறுப்பெல்லாம் இருக்காது. 4வது உறுப்பு இருக்கும், 5வது உறுப்பு இருக்கும், அப்படி தான் இருக்கும். 4.5ன்னு இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, 4வது உறுப்புக்கும் 5வது உறுப்புக்கும் சராசரியை கண்டுபிடிக்கணும். இந்த வரிசையில் 1, 2, 3, 4வது உறுப்பு 8, 5வது உறுப்பு 9. அப்போ அது ரெண்டையும் கூட்டி 8 + 9/2 17/2 8.5. இதுதான் இடைநிலை அளவு. அப்போ இடைநிலை அளவு கொடுக்கப்பட்ட உறுப்பினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருந்தால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரி பாதியாக பிரிச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு உறுப்பு நிற்கும். அது இரட்டைப்படையாக இருந்ததுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரி பாதியாக பிரிச்சுருவோம், நடுவில் எதுவும் தனியாக நிற்காது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பக்க நடுவுலையும் இந்த பக்க நடுவுலையும் இருக்கக்கூடிய அந்த 2 உறுப்புகளையும் கூட்டி அதுக்கு சராசரி கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் இடைநிலை. இப்போ இடைநிலையை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது முகடு கண்டுபிடிக்கணும். முகடுனா கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் எந்த உறுப்பு அதிக முறை வந்திருக்கோ அதுதான் முகடு. இங்கே 6ன்ற உறுப்பு 2 முறை வந்திருக்கு, 8ன்ற உறுப்பு 2 முறை வந்திருக்கு, 9ன்ற உறுப்பு 3 முறை வந்திருக்கு, 14 ஒரே முறை தான் வந்திருக்கு. அப்போ எந்த உறுப்பு அதிக முறை வந்தது? 9. அப்போ இதனுடைய முகடு 9. அடுத்தது வீச்சு R. வீச்சு வேணும்னா L-S. இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு லார்ஜஸ்ட் வேல்யூவில் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக கழிக்கணும். இருக்கிறதுலையே பெரிய மதிப்பு 14 கழித்தல் இருக்கிறதுலையே சின்ன மதிப்பு 6. இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா
உங்களுக்கு 16ல் 6 போச்சுன்னா 8. அப்போ வீச்சு வந்து 8. இப்போ 3ஐயும் கண்டுபிடிச்சிட்டேன். இடைநிலை கண்டுபிடிச்சிட்டேன், முகடு கண்டுபிடிச்சிட்டேன், வீச்சும் கண்டுபிடிச்சிட்டேன். அதனுடைய சராசரி கேட்கலாங்க. இது 3னுடைய சராசரி. அப்போ என்ன செய்யணும்? இதை 3ஐயும் கூட்டணும். 8 கூட்டல் 8.5 கூட்டல் 9. 8 ஒரு 8.5 9. சராசரினா மொத்தம் வகுத்தல் எண்ணிக்கை. 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். இதை 3ஐயும் கூட்டினோம்னு வச்சுக்கோங்க. 8 8 8 16. 16 ஒரு 9 25. அப்போ 25.5/3 சமம் 25ல் 3ஆல் வகுத்தோம்னா 8 24 மிச்சம் 1. இந்த 15 எடுத்தோம்னா 5 15. இப்போ என்ன விட வந்தது? 8.5. இதுதான் இதனுடைய சராசரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8.5 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. இதில் வந்து ஒரு 0.5 இங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் என்ன ஆயிரும்? 8.5. இங்கே 8.5, இதுவும் 8.5. அப்போ 3 8.5 கூட்டி 3ஆல் வகுத்தா விட 8.5. அதை நீங்கள் எப்படி போட்டாலும் அதே விடை தான் வரப்போகுது. அப்போ இந்த கணக்கில் இடைநிலை, முகடு, வீச்சு 3ம் கண்டுபிடிச்சி அதனுடைய சராசரியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் போட்டு முடிக்கணும். ஏ ஆன்சர் 8.5. அடுத்து பின்வரும் படமானது ஒரு குடும்பத்தின் பல்வேறு செலவினங்களின் சதவீதத்தை குறிக்கிறது. அவற்றை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகின்றாங்க. இங்கே வந்து ஒரு குடும்பத்தினுடைய செலவு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து உணவுக்காக 25%, பி வந்து துணிக்காக 18%, சி வந்து பயண செலவு 12%, டி வந்து சேமிப்பு 20%, இ வந்து வீட்டு வாடகை 15%, எஃப் இதர செலவுகள் 10%. இப்போ இந்த படத்தை வச்சுக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம விடை தரோம். முதல் கேள்வி, மாத வருமானம் 3080 அப்படின்னு சொன்னால் சேமிப்புக்காக ஒதுக்கப்படும் தொகை எவ்வளவு? மாதத்துக்கு சம்பளம், வருமானம் 3080. அப்போ சேமிப்புக்காக ஒதுக்கப்படும் தொகை. இப்போ இங்கே பார்க்கலாம். இதில் சேமிப்புன்றது எங்கே? டி சேமிப்பு. டி எவ்வளோ பர்சன்ட்டு? 20%. அதாவது 100 ரூபாய் சம்பாதித்தால் 20 ரூபாய் சேமிக்கிறான். 100 ரூபாய் சம்பாதித்தால் 20 ரூபாய் சேமிக்கலாம். அப்போ அவன் வந்து 3080 ரூபாய் சம்பாதிச்சா எவ்வளவு சேமிப்பான்? எக்ஸ். இதுதான் குறுக்கு பெருக்கல். அல்லது சேமிப்பு தொகை எக்ஸு சமம் 20%. அப்போ 20/100 பெருக்கல் எவ்வளவுக்கு? 3080. அதே தான் இதுவும். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடித்து முடிச்சிடலாம். அப்போ 8 2 16க்கு 6 மிச்சம் 1, 2 0 0 1 3 2 6. எவ்வளவு தொகை? 616 ரூபாய். இருக்கா? பி ஆன்சர். அடுத்தது, படத்தில் வீட்டு வாடகையால் அடைபட்ட வட்டகோண பகுதியின் மைய கோணம் எவ்வளவு? எதுக்கு? வீட்டு வாடகை. வீட்டு வாடகைன்றது எதை குறிக்குது? ஈன்றதை குறிக்குது. ஈ வந்து எவ்வளவுன்னா 15%. இப்போ மைய கோண பகுதி, ஒரு வட்டத்தினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோணம் எவ்வளவுன்னா 360. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? 100 ரூபாய் அவன் சம்பாதிச்சா 15 ரூபாய் வாடகைக்கு போயிடுது. இப்போ இதை வந்து நாம் மைய கோணத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் இருக்கக்கூடிய கோணம் 360 டிகிரி. அப்படி இருந்தால் இங்கே எவ்வளவு இருக்கும்? அதுதான் எக்ஸ். குறுக்கு பெருக்கல் தான். அப்போ எக்ஸு சமம் 15%னா 15/100 பெருக்கல் 360.
இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். இதை 5ஆல் வகுத்தா 3, இது 5ஆல் வகுத்தா 2, இந்த 2க்கு இந்த 36 அடித்தா 18. அப்போ பெருக்கலாம். 3 8 24க்கு 4, மிச்சம் 2, 1 3 3, 3 2 5. அப்போ எவ்வளவு? 54 டிகிரி. பாருங்கள், மைய கோண அளவு 54 டிகிரி. அடுத்த வினா, ஆயத்தொலை வடிவியலை அறிமுகப்படுத்த உதவும் உகந்த அணுகுமுறை. ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அதை இப்போ தான் நம்ம முதலையாக சொல்கிறோம். அதில் சிக்கலை தீர்க்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நாம்பளாக ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணிக்கிட்டால் தான் ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய ஒரு வேலையை அதையும் இதையும் செய்யதான்னு சொல்லி நாமளே சிக்கலை உண்டு பண்ணிக்கக்கூடாது. பங்கேற்று நடித்தல்னா இப்போ கவனிக்கிற மாதிரி அவன் நடிக்கிறா, அதெல்லாம் இதில் சேராது. விரிவுரை முறை, ஆசிரியர் விரிவுரை ஆற்றுவது. ஆயத்தொலை வடிவியலை பொறுத்தவரை இது ரெண்டை காட்டிலும் விரிவுரை ஆற்றுவது பரவாயில்ல. தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்து காட்டுதல். இப்போ எக்ஸ்அச்சு ஒய்அச்சு பயன்படுத்தி நாம் மாணவர்களுக்கு அந்த ஆயத்தொலை வடிவியல், ஏன்னா ஆயத்தொலை வடிவியல்னாவே அந்த ஆய அச்சுகள், அப்புறம் ஆயத்தொலைகள், முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி, ஒரு புள்ளி எங்கே இருக்குது, ப்ளஸ் ப்ளஸ்ஸா, ப்ளஸ் மைனஸா, மைனஸ் மைனஸா, ப்ளஸ் மைனஸா, இதையெல்லாம் நம்ம செய்வதற்கு விரிவுரை முறையை காட்டிலும் தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்து காட்டுதல் முறை இருந்தால் அது மிக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்கிறதுக்கு இதாக இருக்கும். ரெனே டெக்கார்ட்ஸ் காய்ச்சல் படுத்துக்கிட்டு இருந்த பொழுது அவருக்கு எதிரே யாரும் இல்லை. அவருக்கு எதிரே இருந்த சுவரில் ஒரு சிலந்தி பூச்சி இங்கும் அங்குமாக நகர்ந்து கொண்டு இருந்தது. அவர் அந்த சிலந்தி பூச்சியை பார்க்குறாரு. இந்த சிலந்தி பூச்சி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நாம் குறிப்பிட்டு சொல்லணும். அது அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் அது அங்கே இருக்குது, இந்த நேரத்தில் இது இங்கே வந்தது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே வந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு எப்படி நாம் அதை குறிப்பிட்டு சொல்லுவது அப்படின்றத யோசனை பண்ணும்போது தான் அவர் அந்த XOY தளம் என்ற ஒரு கருத்தை உருவாக்குறாரு. 4 கால் பகுதிகளாக பிரித்து கொண்டால் நாம் அந்த சிலந்தி பூச்சி எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளால் சரியாக சொல்லிட முடியும்னு அவர் முடிவு பண்ணி அதை கண்டுபிடிக்கிறார். ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ரெனே டெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறார். யோசனை பண்ணி பாருங்கள், ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு, காய்ச்சலில் படுத்துட்டு இருக்கா, அப்படி அந்த ஆள் அமைதியாக படுத்து தூக்கம் வராமல் நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் அவர் கணிதத்தில் ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு நோய் கூட நல்லது தான். ஏன்னா ஆயத்தொலை வடிவியலை வைத்து தான் கணக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைகிறது. இன்றைக்கி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்தை அறியக்கூடியது. நம்ம கூகுள் மேப் போடுறோம் இல்லையா, அது அந்த ஒரு இடத்தினுடைய லொக்கேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே இந்த ஆயத்தொலை வடிவியல் என்ற வேரிலே இருந்து புறப்பட்டு வந்த பல்வேறு விருட்சங்களாக அவை வளர்ந்து நிற்கின்றன. அதனால் தொழில்நுட்பத்தின் மூலமாக செய்து காட்டுவது சிறப்பானதாக இருக்கும். விரிவுரை முறையும் பொருந்தலாம். இது போன்ற வினாக்களுக்கு, ஒரு சில வினாக்களுக்கு இதுதான் சரியான விடை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியறதில்லை. கேள்வி எடுக்கக்கூடியவருடைய மனநிலையை பொறுத்து ஒரு சில வினாக்கள் அமையும். நம்ம அதை பற்றி உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். இருக்கிறதுல எது சிறப்பாக இருக்குமோ அதை நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது 20 எண்களின் சராசரி 59. ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்களின் சராசரி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. 20 எண், அதனுடைய சராசரி 59. சராசரினா என்ன? மொத்தம் வகுத்தல் எண்ணிக்கை. அப்போ 20 எண்களுக்கு மொத்தம் எவ்வளவுன்னு கூட்டி அதை 20ஆல் வகுத்து சராசரியை கண்டுபிடிச்சிருக்காங்க 59. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு எண் கூடையும் என்ன பண்ணுறாங்க, 3 3ன்னு கூட்டுறாங்க. அப்போ 20 எண்ணு கூடையும் என்ன பண்ணியிருப்பாங்க, 3 கூட்டியிருப்பாங்க. அப்போ மொத்த கூடுதல் ஏற்கனவே என்ன இருந்ததோ அதோடு என்ன ஆயிருக்கும், 20 பெருக்கல் 3 60 கூட சேரும். அதை 20ஆல் தான் வகுக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே இருந்த சராசரி 59, ஒவ்வொரு எண்ணோடும் 3ஐ கூட்டினால் புதிய சராசரி கேட்டாங்கன்னா
இந்த 59ஓட 3 கூட்டிக்கிட்டு 62ன்னு விடைய சொல்லணும். இந்த இடத்துல ஒன்று தெளிவாக நினைவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 3ஐ கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரின்னு கேட்டால் 3 கூடும். ஒவ்வொரு எண்ணோடும் 3ஐ கூட்டி இந்த சராசரிக்கு பதிலாக திட்ட விளக்கம்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு எண்ணோடு 3ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்களினுடைய திட்ட விளக்கம் என்னன்னு கேட்டால் கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது. நாம் தேர்வில் என்ன பண்ணிடக்கூடாது, சராசரியாக திட்ட விளக்கமான்றதில் குழம்பிக்கிட்டு சராசரிக்கு 59னே போடக்கூடாது, திட்ட விளக்கத்தில் 62ன்னு போடக்கூடாது. அதுதான் தெளிவாக இருக்கணும். சராசரினா ஒவ்வொரு எண்ணோடும் கூட்டினால் சராசரியும் கூடும். எந்த எண்ணை கூட்டுறமோ அந்த எண்ணை சராசரியோட கூட்டிக்கணும். 59ஐயும் 3ஐயும் கூட்டினா 62. அதற்கடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் எது சரியானது? 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் எல்லாம் கலந்து வரக்கூடிய கணக்கு. இதற்கு தான் நாம் அந்த ஒரு ஃபார்முலாவுக்கு பிட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அந்த வள்ளலின் பெயர் கூட கர்ணன் தான். அந்த அடைப்புக்குறி வள்ளல் முத எழுத்து வா வகுத்தல், பெயர் பே பெருக்கல், கூட கூ கூட்டல், கர்ணன் கா கழித்தல். தமிழில் நினைவு வச்சுக்கிறதுனா அந்த வா. ஆங்கிலத்தில் பிட்மாஸ் ரூல். பி பிராக்கெட், ஐ இண்டிசிஸ், எம் டி டிவிஷன், எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ட்ராக்ஷன். நாம் இந்த ஒவ்வொன்றையும் போட்டு பார்த்து அந்த விதியின் அடிப்படையில் எது சரின்னு கண்டுபிடிக்கலாம். முதல் கணக்கு 9 கூட்டல் 3 பெருக்கல் 2 கழித்தல் 4 வகுத்தல் 2. நமக்கு அந்த விதி என்னென்னா பிட்மாஸ், BIDMAS. அப்போ இதில் என்ன முதல்ல செய்யணும், வகுத்தல் வேலையை செய்யலாம். 9 கூட்டல் 3 பெருக்கல் 2 கழித்தல் 4 2ஆல் வகுத்தா 2. அடுத்தது என்ன செய்யணும், டிவிஷனுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன். பெருக்கல் எங்கேயாவது இருக்கா, அதான் இந்த பெருக்கல் இருக்குது, அதை செய்யணும். 9 கூட்டல் 3 2 6 மைனஸ் 2. அடுத்தது என்ன செய்யணும், அடிஷன் கூட்டல். 9 6ஐயும் கூட்டினா 15 கழித்தல் 2. அப்போ விட என்ன வருது, 13ன்னு விட வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10. அப்போ இது தவறு. அடுத்தது 6 கூட்டல் 4 வகுத்தல் 2 கழித்தல் 1 சமம் 4ன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். முதல்ல வகுத்தல் ப்ராக்கெட் எதுவும் இல்லை, ப்ராக்கெட்டை விட்டுருங்க. அடுத்தது வகுத்தல் வந்திருக்கா, வந்திருக்கு. அப்போ 6 4 2ஆல் வகுத்தா 2. அப்போ 6 கூட்டல் 2 கழித்தல் 1. அடுத்தது கூட்டல் வந்திருக்கா 8 கழித்தல் 1. 8ல் வந்து 1 கழிச்சா 7. இங்கே சொல்லியிருக்கிறது 4. அப்போ இதுவும் தவறானது தான். அடுத்தது 4 பெருக்கல் 3 கூட்டல் 4 வகுத்தல் 2 சமம் 14ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட் வந்திருக்கா, இல்லை. அடுத்தது வகுத்தல் வந்திருக்கா, இருக்குது. அப்போ 4 பெருக்கல் 3 கூட்டல் 4 2ஆல் வகுத்தா 2. அடுத்தது பெருக்கல் வந்திருக்கா, வந்திருக்கு. நாமும் 12 கூட்டல் 2 எவ்வளவு, 14. இங்கே வந்திருக்கிறதும் சரி. அப்போ இது சரியானது. கடைசியாக இங்கேயே சரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கும் எதையும் சும்மா போட்டு பார்க்கலாமே. 27 வகுத்தல் 3 மைனஸ் 2 பெருக்கல் 3 சமம் 21ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. வகுத்தல் இருக்குது. 27 3ஆல் வகுத்தா 9 மைனஸ் 2 பெருக்கல் 3. அடுத்தது என்ன செய்யணும், பெருக்கல் வேலையை செய்யணும். அப்போ 9 மைனஸ் 3 2 6. அடுத்தது 9ல் வந்து 6 கழிச்சா விட 3. இங்கே 21க்கு இது தவறானது. அப்போ இது மட்டும்தான் சரியானது. இதோடு அந்த அரசு மாதிரி வினாத்தாளில் கேட்கப்பட்ட டெட் பேப்பர் 2க்கான கணித வினாக்கள் அனைத்துக்கும் நம்ம விடையை சரி பார்த்தோம். 30 தலைப்பு இருக்குன்னா ஏறக்குறைய இதில் வந்து ஒரு 20 வகையான ஃபார்முலாக்களை நம்ம படிச்சிருப்போம். அது வந்து நமக்கு ஒவ்வொரு தேர்வுக்கும் அடுத்தடுத்த வினாத்தாளை பார்க்கும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திரும்ப திரும்ப பயிற்சி எடுத்து பாருங்கள், கணக்கை போட்டு பாருங்கள்.
வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு பாருங்கள். கணக்கு மிக மிக இனிமையானது, சுவையானது. அதனால தான் கணித கற்கண்டுன்னே இந்த வகுப்புக்கு நாம் பெயர் வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம்.